வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அவசரப்பட்டு ஒரு லோனை வாங்கிட்டேங்க. அதிகமான வட்டியில மாட்டிக்கிட்டேன். இதை சமாளிக்கலான்னு இன்னொருத்தர்ட்ட கடன் வாங்கினேன். அந்த கடனை சமாளிக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கினேன். ஸோ இது 3 கடனையும் சமாளிக்கிறதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் எனக்கு கடனாக இருக்குது. என்ன சமாளிக்கிறதுனே புரிய மாட்டுது. ஒரே படபடப்பாக இருக்குது. வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ஒரு பயமே என்கிட்ட இருக்குது. நான் என்னதான் சமாளித்தாலும் என்னதான் உழைச்சாலும் அதுக்கேற்றமான பலன் இருக்க மாட்டுது. பணம் பைசா பாக்கெட்டில் நிற்க மாட்டுது. எப்படி பார்த்தாலும் செலவாயிட்டே இருக்குது. 10 பைசா கூட இல்லாமல் தான் இந்த வீடியோ நான் பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணுறதே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப்புக்கான இன்டர்வியூ நடக்குது. 12 பேர் தான் அவங்களுக்கு தேவை. 12 பேரும் அதை செலக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் ஒருத்தர் வராரு. அவர் இன்டர்வியூ பண்ண மாட்றாங்க. இல்லைப்பா போயிட்டு வாங்க, எங்களுக்கு தேவையானாலும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் போயிட்டு வாங்க அவர் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ஆள் தான். நல்ல நாலேஜ் இருக்குது. இப்போ செலக்ட் பண்ண அந்த 12 பேரை காட்டிலும் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்பேற்பட்ட ஆள் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நிற்கிறாரு. அவருக்கு வெளியே போகவும் மனசு இல்லை. ஏன்னா இதுதான் ஒரு கடைசி கட்டம். இந்த இல்லைன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இந்த ஒரு வேலை தான் அவர் காப்பாற்றும். ரொம்ப கடனில் மாட்டிகிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் இருக்கார். அவர் வெளியே போங்கன்னிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஓனர் வராரு. அந்த ஓனர் பார்த்திங்கன்னா அந்த செஃப்போட ஹெட் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட பார்த்துட்டு என்னப்பா எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா, சரி அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணி கொடுங்க சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே எல்லோரும் அந்த 12 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்களே, அவங்க உடனே அந்த சமையல் கட்டில் போய்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டைம் ஆகுது, ஆனால் யாரும் வரல. ஓனர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறாரு. லஞ்சுக்கு உட்காந்துட்டாரு. இன்னும் வர அவருக்கு ஃபுட்டு வரல. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, யாரும் வரல. ஆனால் இந்த பையனை வெளியே போக சொன்னாங்க இல்லையா, அவர் அந்த ஓரமாக தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் எங்கேயும் போகாமல் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. இன்னும் அந்த இடத்துல ஃபுட்டு ரெடி ஆகாதனால ஒரே கலவரமாக இருக்குது. சின்ன ஒரு ஃபயர் வேறு ஆயிடுச்சுனால எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல போய் நிற்கவோ, இவர் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு அந்த ஹெட் என்ன சொல்கிறார், இல்லைங்க சார் உங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பையன் நின்றுட்டு பார்த்து, தம்பி நீங்கள் வாங்க, என்ன விஷயம், என்ன நிற்கிறீங்க, நீங்களே எனக்கு ஒரு ஃபுட் ரெடி பண்ணி கொடுங்க, சீக்கிரத்தில் பண்ணி கொடுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சொல்லும்போது இவர் எதுவுமே சொல்லலை. நேராக போகிறாரு. கிச்சனில் ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றி அதில் மின்ட்டு சொல்லக்கூடிய அந்த புதினா இலையை போட்டு அவருடைய டேபிளில் வச்சு, சார் நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க, முதல்ல தண்ணி குடிங்க, உங்களுடைய ஃபுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணி தர சொல்லிட்டு நேராக போகிறாரு. அவர் காலையிலேருந்து சாயங்காலக்கும் வெயிட் பண்ணதில் ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்காரு. அந்த ஃபுட்டை அவர் என்ன பண்ணார், சூடு பண்ணி ஓவனில் வச்சு சூடு பண்ணி ஒரு தட்டில் போட்டு எடுத்து கொடுக்குறாரு. அந்த முதலாளி இதில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்கே எல்லாரும் பிஸி ஆகுறதுனால இங்கே என்ன நடக்குதுன்னு யாரும் கண்டுக்கல. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்க்குறாரு, ஓகே சூப்பராக செஞ்சுருக்கீங்க, நல்லா இருக்கே, நல்லா இவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சுருக்கீங்களா, வெரி குட் சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லும்போது, இல்லை சார் நான் என்னை செலக்ட் பண்ணல, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டேன், என்ன இன்னும் ப்ராப்பராக செலக்ட் பண்ணல சார், அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றபடி செலக்ட் பண்ண ஆள்லாம் உள்ளே இருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அதுவே எனக்கு போதும் போது அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. நீ செலக்ட் பண்ணவில்லை, இருந்தாலும் உன்னுடைய வேலையில் நீ நேர்த்தியாக ஒருத்தவங்களை பசியாக இருக்கக்கூடாது ஃபுட்டு கொடுத்துருக்கேன்ட்டு அவருக்கு வேலையும் கொடுக்குறாரு. அந்த செஃப்கிட்ட இருந்த 3 நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தது வரும் வரை பொறுமையாக அவர் இருந்தார். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பொறுமையிலும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தார். நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இல்லைனாலும், கலவரமாக இருந்தாலும், அவருக்கு வாய்ப்பே இல்லைனா கூட அமைதியாக வெயிட் பண்ணார். 3வது முக்கியமான விஷயம் நிதானம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நிதானம், தேடுறதுக்கும் நிதானம் வேணும் இல்லையா? ஸோ இந்த 3 விஷயந்தான் பார்த்தீங்கன்னா அந்த செஃப்புக்கு அந்த வேலை கிடைக்குது. இந்த நேரத்தில் லோன் கிடைக்காமையும் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் ஒரு கலவரப்பட்டு இருப்பீங்க. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, நாளைக்கு ஒருத்தர் பணம் தராரு, நாளைக்கு ஒரு கிரெடிட் கார்டு தேய்ச்சி தான் அந்த லோனை கட்டணும், இந்த கலவரத்தில் இருந்தீங்கன்னா, இந்த கலவரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைக்கான முடிவு உங்ககிட்ட தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஒரு ஊரில் ஒரு ராஜா தன்னுடைய மந்திரி கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு பெரிய விதமான ராஜ்யம் இருக்குது, நல்ல ஒரு பெரிய விஷயங்களாம் பணம்லாம் என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க இளவரசனாக இருக்கணும்னா அதுக்கு தகுதி வேணும். எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பறக்கக்கூடிய பிள்ளையானாலும் சரி பொண்ணாலும் சரி அவங்களுக்கு வசதியாக தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இளவரசனுக்கு உண்டான அறிவு ஞானம் எதுலேருந்து வருது சொல்லும்போது அந்த மந்திரி என்ன சொன்னாராம், உங்களை பார்த்து தான் உங்கள் பசங்க வளருவாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ, என்ன அதிகாரம் பண்ணுறீங்களோ அந்த அதிகாரம் அவங்களுக்கு
ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும்போதே கிடைக்குதே அப்படி சொல்லும்போது, இல்ல அப்படி இல்ல. அவங்கள புரிஞ்சுன்னு வாழணுன்ட்டு அவர் சொல்லும்போது, சரி அப்படின்னா உங்க பசங்கள வந்து இந்த ராஜபோக வாழ்க்கை இல்லாம சாதாரண ஒரு குடிசை வாழ்க்கைய வாழ்ந்து காட்ட சொல்லுங்க பார்க்கலான்னு போனார். சரி ஓகே பண்ணலான்ட்டு அதே போல அந்த பசங்கள கரெக்ட்டா ஒரு 5 வயசுக்கு அப்புறமா அந்த குடிசை வாழ்க்கையில அனுப்புறாங்க. இந்த ராஜபோக வாழ்க்கைலாம் இல்ல. அப்பா ராஜாலாம் காட்டிக்கிறது இல்ல. சாதாரணமா போயிட்டு வருவாரு. இந்த கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்க 2 பசங்க 2 பசங்களும் 2 அந்த குடிசை வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு பசங்களுக்கு ஒரு ஞானம் வருது. அதாவது 12, 14 வயசுல ஆகும்போது, எங்க அப்பா வந்து போயிட்டு போறாரு. நம்ம சாதாரணமா இந்த குடிசை வாழ்க்கை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து ஆடு மேய்க்கிற வேலை தான். ஸ்கூலுக்கு சேர்த்து விடுறாங்க. ஸ்கூலுக்கு போகுது பிடிக்க மாட்டுது. 2 பேரும் பேசிட்டு வராங்க. ஏன்னா, அங்க பெரிய படிப்பு இல்ல. அங்க படிக்கக்கூடிய ஆர்வம் பசங்க கிடையாது. ஆடு மேய்க்கிறதுனால நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும்ன்ட்டு அந்த பசங்க ஸ்கூலுக்கு போறதும் இல்ல. சரியா படிக்கிறதும் இல்ல. நாலேஜும் பெருசா இல்ல. ஆடு மாய்ச்சிட்டு இப்படியே வாழ்க்கை நடத்திடலான்ட்டு அவங்க மைண்ட் ஃபுல்லா அப்படியே இருந்துருமோ, ஒரு நாள் அவங்க அப்பா வந்துட்டு போகும்பொழுது, ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு டவுட் வருது. இவர் எங்க வந்துட்டு போயிட்டுருக்காரு? எங்க போறார்ன்னு போய் ஒளிஞ்சு பார்க்கும்பொழுது, அவங்க அப்பா போற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா ஒரு ராஜான்னு அவனுக்கு தெரிஞ்சு போகுது. மறைமுகமா ஒரு விஷயம் தெரியுது. இவங்க எப்படி ராஜ்யத்தை ஆளப் போறாங்க, இவங்களுக்கான ஒரு ட்ரெய்னிங் போல தான் இங்க வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஆனா அடுத்த பையன் அத பத்தி அவன் தேடவும் இல்ல. அதே நேரத்தில அவன பத்தி ஐடியாவும் கிடையாதுனால, அவன் இன்னும் ஆடு மேய்ச்சிட்டே இருந்தான். இந்த சூழ்நிலை இங்க ஒரு பையன் மட்டும் இந்த விஷயத்த தெரிஞ்ச ஒரு பையன் மட்டும் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா இந்த ஆடு இதுக்கப்புறம் நம்ம மேய்க்க போறதில்ல. நம்ம இருக்கக்கூடிய இடம் வேற. நம்ம செய்யக்கூடிய வேலை வேற. இதுக்கப்புறம் நமக்கு அதிகாரம் வரப்போகுது. அதுக்கேற்ற நாலேட்ஜ் நமக்கு இருந்தா தான் அந்த இடத்துல நம்ம போய் சேர முடியும்ன்ட்டு அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். அவன் செயல் எல்லாம் ஒண்ணொண்ணா வளர ஆரம்பிச்சுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல 18 வயசு ஆகும்போது 2 பசங்கள கூப்பிட்டு யார் பெரிய ஞானின்னு பார்க்கும்பொழுது, அந்த பையன் கண்டுபிடிச்ச அந்த பையன் தான் அந்த இடத்துக்கு ராஜ்யபாரத்துக்கு வரான். தான் யார் என்று அவன் அறிந்த பிறகு அவனோட வாழ்க்கை மாறியது. அதே போல தான் நம்மோட வாழ்க்கை என்னதுன்னு நம்ம தேர்வு ரொம்ப முக்கியம். நீங்க செய்ற வேலையே இருக்கணும். இன்னும் அந்த ரூ. 15,000 சம்பளம் போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ரூ. 15,000 சம்பளம் அடுத்த 50 வருஷம் கூட நீங்க அப்படியே தான் வாங்க முடியும். இல்லைங்க இந்த வேலை பத்தாது எனக்கு இன்னும் இன்கம் வேணும். நான் இன்னும் உழைக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா, உங்க இன்கம்ம நீங்க செலக்ட் பண்ண முடியும். அது உங்களால தான் முடியும். ஒரு மனுஷன் கையில ஒரு சாதம் கிடைக்குது வச்சுக்கங்களேன், அந்த சாதம் அந்த நேரத்துல அவனுக்கு உணவா இருக்கும். அதே உணவு ஒரு கோவில்ல கொடுக்கும்பொழுது அது பிரசாதமாக மாறுது. ஸோ இடம் மாறும் பொழுது அதுக்கான வேல்யூவும் மாறும். அதே போல உங்க திங்கிங் சாதாரண திங்கிங் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது சாதாரண ஒரு உணவா தான் தெரியும். ஒரு தெய்வீகமான திங்கிங் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு திங்கிங் நீங்க வச்சிருக்கும்போது அந்த இடத்துல பிரசாதமா மாறும். கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கா மாறும். ஸோ நம்ம திங்கிங் தான் வந்து நம்மள அந்த இடத்துல கொண்டு போகும்னு சொல்றேன். கடவுளே முன்னாடி வந்து, "அப்பா நீ பெரிய லெவல்ல வரப்போற. அடுத்த மாசம் உனக்கு வந்து இந்த பணம் வரப்போது. உன் கடனெல்லாம் அடைஞ்சிரும்னு" சொல்ட்டாருன்னா, அது எப்படி வரும்? ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கே, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கேன்ட்டு உங்க ஏற்கனவே ஒரு காம்ப்ளிகேஷன் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் இல்லையா? அது தோணுச்சுன்னு வச்சுங்களேன், அவர் சொன்னது எப்பவுமே உள்ள இறங்காது. உள்ள இருக்கிறது கிளீன் ஆகணும். உங்களுக்கு மேல வைத்திருக்கக்கூடிய அவநம்பிக்கை உங்கள விட்டு போனா மட்டும் தான், கடவுள் வந்து சொன்னாலும் சரி, சாதாரண ஒரு மனுஷன் "எப்பா நல்லா இருப்பப்பா, உன் வாழ்க்கையில நல்லா இருப்ப" சாதாரண ஒரு மனுஷன் சொல்லிட்டு போனா கூட அது அப்படியே பலிக்கும். விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவா இருக்கும்பொழுது, நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அது பெரிய பலனை தரும். இந்த நேரத்தில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? நீங்க உங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கு? இன்னும் உங்களுக்கு அவநம்பிக்கையா இருக்கா? எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. இது இல்லன்னு சொல்ட்டாங்க. அது இல்லன்னு சொல்ட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல அது நம்ம சூழ்ந்துன்னு இருந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு வழி கூட இன்னும் மூடிட்டு தான் இருக்கும். ஸோ கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பொறுத்தவரைக்குமே நோ ரூல்ஸ். உன்ன பிளெஸ் பண்ண ஆசீர்வதிச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இதுக்காக இப்படி தான் போணும், அப்படி தான் போணும்னு கிடையாது. அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் உருவாக்கி அந்த இடத்த கொண்டு போய் நிறுத்திடுவாரு. அதனால அவர் மேல நம்பிட்டீங்கன்னா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. 10 கோடிங்க எப்படிங்க? அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க அந்த 10 கோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அந்த 10 கோடி உங்கள தேடி வரும். நீங்க அதுக்கேத்த மாரி உங்க மனச வச்சுக்கணும். ஓப்பன் மைண்டா வைங்க. பாசிட்டிவான விஷயங்கள மட்டும் சிந்திங்க. உங்க சிந்தைக்கேற்ற நபர்கள மட்டும் பேசுங்க. தேவையில்லாத நபர்களும், தேவையில்லாத விஷயங்களும், தேவையில்லாத படங்களையும் நீங்க பார்க்கும்பொழுது, அது நெகட்டிவான விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்துரும். இதுதான் வந்து இன்னி வரைக்குமே நீங்க அலைஞ்சு இருக்கிறதுக்கான முக்கியமான காரியம். இந்த வீடியோல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கங்க கடை இருக்குங்க. எங்க பார்த்தாலும் கடை இருக்குங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எங்க பார்த்தாலும் பிளெஸ்ஸிங் இருக்கு. எங்க சூழ்ந்தாலும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்கு. நீங்க எங்க தேடினாலும் உங்களுக்கு பணம் வந்துரும். எங்க இருந்தாலும் உங்க பிளெஸ்ஸிங் வந்து உங்கள சேர்ந்துரும். ஸோ நீங்க அந்த கடன் என்ற ஒரு மேட்டர எடுத்துவிட்டு
கடன் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. இங்கே எனக்கு பணம் வரும், அங்கே எனக்கு பணம் வரும், இங்கே என்னோட வரன் வரும், அங்கேயும் திருமணமாக போகுது, இங்கேயும் வீடு வாங்க போகிறேன், இங்கேயும் கார் வாங்க போகிறேன். எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் என்னை சுற்றி தான் இருக்குது, என்னை சுற்றி தான் எல்லாம் காத்துட்ருக்கு, எப்போ நான் எனக்குள்ளே வரணும்னு எல்லாமே காத்துட்ருக்குன்ட்டு ஒரு மனப்பான்மையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு தூசி போல் போயிடும். ஸோ சிந்தனையோடு இருங்க, நல்ல சிந்தனையோடு இருங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார். மற்றொரு வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.